இந்த ஆனந்த் தாக்கூர் அதே ஆளுதான் உன்னை பல வருஷமா கைது பண்ணி வச்சிருந்தா. என்ன அவன் குடும்பத்துக்கு நெருக்கமா கொண்டு வரணும்னு நினைக்கிறான். சோ இன்னைக்கு நான் கண்டிப்பா போவேன். வெல்கம் டு தி ஆனந்த் மென்ஷன். Thank you. Very beautiful house. ராஜ், அட கடவுளே, என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க? ஷிவ் ஷிவ் ஷிவ், உனக்கு எவ்வளவு தைரியம் என் சாமியை கை வச்சு தொடுறதுக்கு? ராஜ், நீ கோயங்க இருந்து குளிச்சிட்டு வா. அட நந்தினி, கண்ணா நீ எங்க போற? அங்கிள், நான் அது சும்மா ஏதோ. கண்ணா நீ எப்படி போவ? இன்னும் பூஜையே ஆரம்பிக்கலையே. அது ஆக்சுவலி ரோஹித் இப்ப வந்துருவான். நாங்க அவனுக்காக தான் வெயிட் பண்றோம். அது என்னன்னா, அவன் பிசினஸ்ல கவனமா இருக்கான். அதான் எல்லா விஷயத்தையும் மறந்துடுறான். அப்படியே உன்ன மாதிரி. That's nice. ஒரு வேலை பண்ணலாம். ரோஹித் வரதுக்கு லேட் ஆச்சுன்னா நீ அவனுக்கு பதிலா பூஜையில உட்கார கூடாது. அங்கிள், நான் எப்படி பூஜை பண்ண முடியும்? Dad, what's wrong with you? இது ஃபேமிலி பூஜை. ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வேணாலும் உட்காரலாம், ரைட்? ஸ்ட்ரேஞ்சர் யாரும் கிடையாது. பூ சொல்றது சரிதான், தப்பா எடுத்துக்காத. ஆனா பூஜைய குடும்பத்துல இருக்கிற யாராவது தான் செய்யணும். முதல்ல இந்த வேலைக்காரங்க குடும்பத்தையே நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களையும் சேர்த்து சகிச்சுக்கணுமா? டாட், பூனம் ஸ்டாப் இட். இது மட்டும் மறக்காது எங்க இருந்து வந்தோன்னு. டாட், நீங்க தான் உங்க ஃபேமிலியை மறந்துட்டீங்க. அண்ணனி என்னையும் தவிர உங்களுக்கு மத்த எல்லாரும் தான் இம்பார்ட்டன்ட். இந்த நாளை பாக்குறதுக்காகவா ஏன் முழு வாழ்க்கையையும் இவங்களுக்காக தியாகம் பண்ண? எல்லா வேலைக்கும் ராஜ் தம்பியை முன்னாடி நிறுத்துறீங்க. ராஜ் இங்க போ, ராஜ் அங்க போ, ராஜ் இத செய், ராஜ் அத செய். ஏ ராஜ், கோயில்ல கை வச்சதுக்கு ஏதோ பாவம் செஞ்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. அவன் ஒரு மனுஷனோட புள்ள தானே. அவனுக்கு இதயமே இல்லையா? இல்ல அவனுக்கு வலி இருக்காதா? இதுல கூட பணக்காரங்களுக்கு தான் உரிமையா? மனசுல என்ன தோடுதோ எங்க ராஜ் ஏதாச்சும் சொல்லிட்டு போயிடுறாங்க. போதும், இனி முடியாது. நாம 2 பேரும் இங்க இருக்க வேணாம். உங்க அப்பாக்கு அந்த வேலையை செய்யணும்னா செய்யிட்டு விடு. பூனம் பேசுனது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அட இதுல புதுசா என்ன இருக்கு? அவன சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். ஆனா அந்த பாட்டி, நம்ம பாட்டி இருக்காங்களே, அது லூஸ் ஆகிருச்சு. இப்ப நான் வந்து சொல்லவா, அவங்க மனசால நல்லவங்க. நீங்க பாக்கலையா பெரியய்யா அவங்க பேசுறதை எப்படி தடுத்தாருன்னு? நீங்க எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, நம்ம பெரியய்யா நம்மளை பத்தி அப்படி எதுவும் நினைக்காதப்போ தேவையில்லாத யோசிக்காது. ஏன் செண்டி ஆகுற? ஓ நான் சென்டிமெண்ட் ஆகுறேனா? அப்ப நான் தான் டிராமா பண்றேனா? போதும், எல்லாம் போதும். இப்படி தின சாகிறதுக்கு ஒரேடியா செத்துடலாம். அப்பதான் மேல போடாலும் கொஞ்சம் மான மரியாதையாவது மிஞ்சும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கையை அறுத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, என் மேல சத்தியமா சொல்றேன், இனிமே வீட்டை விட்டு போறத பத்தி பேசினீங்கன்னா. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க ஆனந்த்? இதெல்லாம் எதுக்கு இப்ப டிராமா பண்ணிட்டு இருக்க? போதும், இப்பவே நிறுத்து. அங்கிள், பூனமும் ஆண்டியும் சொல்றது சரிதான். இது உங்க வீட்டுல நடக்கிற பூஜை. வீட்டு பெரியவங்களா இருக்காங்க. அப்ப எனக்கு இங்க என்ன வேலை? இப்ப என்ன இவங்க கிட்ட இருந்து அட்வைஸ் கேட்கணுமா? உனக்கு ஏன் அட்வைஸும் தேவையில்ல. நான் இங்க இருக்கணும்னு அவசியமும் இல்லை. நான் சும்மா உங்களுக்கு விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நான் கிளம்புறேன் அங்கிள். டாட், நீங்க அவளை இங்க கூப்பிட்டு இருக்கவே கூடாது. இது ஒரு ஃபேமிலி பூஜை. இப்போ உனக்கு என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி எந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டயும் நீ இன்ட்ரெஸ்ட் காட்டினது இல்ல. என்ன விஷயம் ஆனந்த்? இப்ப வந்து சொல்லு. அக்கா இஸ் ஆல்வேஸ் ரைட். நீங்க வாய மூடுங்க. எல்லா பிளானையும் நீங்க நாசமாக்கிட்டீங்க. பிளான்? பூஜையில என்ன பிளான் ஆனந்த்? நான் அவகிட்ட இவ்வளவு பாசத்தை காட்டினதுக்கு காரணமே அவ ரோஹித்தோட பிசினஸ்ல அவனுக்கு துணையா இருக்கணும் தான்.
அவனுக்கு உதவியா இருந்து பிசினஸை இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகணும்னு. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? உங்களுக்கு ஃபேஷன் அப்புறம் ஈகோ இதுதான் முக்கியம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நீங்க பண்ற அந்த பந்தாலாம் இருக்குல்ல, இது முழுக்க ஏன் பிசினஸ்னால வந்ததுதான். பட் டாட். ஊனம் போதும். என் மூடு இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. ஓகே ஃபைன். சாமி பூஜை ஆரம்பிங்க. நான் சீக்கிரமா ராஜ பார்க்கணும். பாவம், அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். இந்த ஆளுங்க அவனுக்கு சரியானவங்க இல்ல. ராஜ் இங்க இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இல்ல, அது என்ன இன்னொரு தடவை தாக்குனா நான் தப்பிச்சு ஓட முடியாத. पार्वती पतये हर हर महादेव. Yeah guys, yeah. Coming. Wait 2 minutes. கிளம்பிட்டு இருக்கேன். See you. Bye. இந்த நேரத்துல எங்க போற? என்ன ட்ரெஸ் இது? Dad, like really? இப்போ இதுக்கு கூட நான் பதில் சொல்லணுமா? பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நான் உன் அப்பா. Wait a minute. இன்னைக்கு நீங்க பண்ண காரியத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த அப்பா பொண்ணு பாசத்தை பத்திலாம் பாடம் எடுக்காதீங்க. I never felt so humiliated, Dad. பூனம். Dad, who? What's going on? டாட் இருக்கும்போது எல்லாம் சரியா இருக்க முடியுமான்னா? மாம், என் மூட் ரொம்ப அப்செட்டா இருக்கு. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ண போறேன். ஓகே பேட்டா, கோ என்ஜாய். Bye, Mom. இது அவளை ஏன் போக விட்ட? இவ என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா? பார்க்க நல்லா தானே இருக்கா? Come on, ஆனந்த். அவ இப்ப வளர்ந்துட்டா. She can take care of herself. இந்த வயசுல நான் அம்மாவாவே ஆயிட்டேன். காலம் மாறி போச்சு நீலம். எக்ஸாக்ட்லி ஆனந்த். காலம் மாறிடுச்சு. நம்மளும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறது அவசியம். திரும்ப திரும்ப குழந்தைகளை இப்படி தடுத்துட்டே இருந்தா அவங்க நம்ம கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ எங்க போறா, என்ன பண்றா, யார் கூட இருக்கான்னு நமக்கு தெரியுதேன்னு நினைச்சு நாம சந்தோஷப்படணும். And I basically have no problem with this. So you also chill. Dad, mom is right. எல்லாருக்கும் புத்தி கெட்டு போச்சு. ஆமா, உன் மீட்டிங் எப்படி போச்சு? Meeting was fine, Dad. இப்போ நீங்க இந்த டென்ஷனை விடுங்க. I'll take care of Pooja, sir. Don't worry. Good. Oh,
அவன் இங்க தான் இருக்கான். நாகமணியில தன்னோட ஷேர் வேணும்னு சொல்றான். இந்த தடவை சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்றான். நான் கொஞ்சம் வெளியில போகணும், நீ கூடமா ஹேண்டில் பண்ணு. Sure, Dad. ஹலோ ராஜ். பிரியா, நந்தினியை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சது? இல்ல பிரியா, நந்தினிய முன்னாடி தான் டாக்கூர் வீட்டுக்குள்ள போனா. பூஜை முடிஞ்சிருச்சு. ஆனா நந்தினி இன்னும் வெளியில வரல. வெளியில வரல? அப்ப இதுல அந்த டாக்கூரோட சதி இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் காரணமே இல்லாம நந்தினியை கூப்பிட்டான். ஒன்னாவே நந்தினியா புடிச்சு வச்சிருப்பான், இல்லைன்னா நந்தினியா கொண்டு இருப்பான். நிறுத்து, வாயமுடு. பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு. வணக்கம் நாகமாதா. வணக்கம் நாகமாதா. நந்தினி எங்க? நாகமாதா, அது நந்தினி ஆனந்த டாக்கூரை வீட்டு பூஜைக்கு போனா இன்னும் திரும்பி வரல. ஆனந்த் டாக்கூர் வீட்டுல நீங்க 2 பேரும் ஏன் அவ கூட போல? அப்புறம் அவையே இன்னும் வரல. நாங்களும் அதான் கவலையா இருக்கோம். இப்ப இங்க வந்திருக்கணும். நாகமாதா, உங்க 2 பேரையும் நந்தினியோட நிழல் மாதிரி தானே இருக்க சொன்னேன். நீங்க ஏன் அவளை தனியா போக விட்டீங்க? ஏன்? நந்தினிக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஞாபகம் வைங்க. நாகமாதா, நந்தினிக்கு எதுவும் ஆகாது. எங்களை விட எங்களுக்கு அவ மேலதான் கவலை அதிகம். எங்க மேல நம்பிக்கை வைங்க. நாங்க ஏதாவது செஞ்சு அவளை திரும்ப கூட்டிட்டு வருவோம். நாளைக்கு காலையிலக்குள்ள நந்தினி கிடைக்கலன்னா நான் உங்களை என்ன செய்வேன்னு உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இது மிரட்டல் இல்ல, நாகமாதாவோட சத்தியம். நாகமாதா, ஹீரா, நீ நல்லா இருக்கல? அட சின்ன எஜமா, நீங்க கூப்பிட்டீங்களா? சாரி ப்ரோ, ஆக்சுவலி டேட் கூட சண்டை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு போயிட்டா. அண்ட் யூ நோ டேட் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கா. ஸோ சின்னையா, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அட நான் இருக்கேன்ல, நீங்க கவலைப்படாதீங்க. எங்க போனான்னு மட்டும் சொல்லுங்க. ஹில் டாப் கேம்ப் சைட். சரி, அப்ப நான் இப்பவே கிளம்புறேன். அம்மா கூட கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த வேலையும் ரொம்ப முக்கியம். பரவாயில்ல, முதல்ல எங்க வேலையை முடிப்போம், அப்புறம் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பார்த்தா அந்த கழுகு இங்க இருந்து போயிடுச்சு போல. நான் இங்க இருந்து கிளம்பணும். இவன் இங்க என்ன பண்றான்? இந்த தொல்லை எங்க போனாலும் பின்னாடியே வரான். எப்படின்னு எனக்கு தெரியல. இவன் இப்போ என்ன இங்க பார்த்தானா லட்சக்கணக்குல கேள்வி கேட்பான். கேரா, சீக்கிரம் பண்ணு. நம்ம கிட்ட நேரம் கம்மியா இருக்கு. நந்தினியை பத்தி நாம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். சீக்கிரம்.
பிரியா, நந்தினி அங்க இருந்தாலும் நமக்கு இந்த தண்ணியில தெரிஞ்சிருவா. நீ மந்திரம் சொல்ல ஆரம்பி. ஏன் நந்தினி தெரிய மாட்டேங்கிறா? பிரியா, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, எனக்கு தாக்கூர் மேல சந்தேகம் இருந்துச்சு. அவன் கண்டிப்பா நந்தினி. நந்தினி அவளோட நாகினி ரூபத்துல கூட இருக்கலாம். அதான் நமக்கு தெரியாம இருக்காளோ என்னவோ. இந்த மந்திரம் மனுஷ உருவத்துல இருந்தா தான் வேலை செய்யும். கடவுளே, அப்படியே நடக்கணும். பிரியா, நீ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு. நந்தினி மனுஷ ரூபத்துக்கு வந்த உடனே கண்டிப்பா நமக்கு தெரியவா. ரோஹித் சார் ஏற்கனவே இந்த கிளப்பா தான் சொன்னாரு. இந்த மியூசிக் இது மியூசிக்கா இல்ல அணுகுண்டா பூனம் மேடமா பாக்குறதுக்காக உள்ள போய் தான் ஆகணும். இந்த பையன் எப்பவுமே என் வாழ்க்கையில வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையை தான் கொண்டு வரான். அவன் திரும்ப வரத்துக்குள்ள நான் இங்கிருந்து ஓடிடணும். நான் இங்கிருந்து கிளம்பணும். ஹே நந்தினி, இங்க என்ன செய்யற? பூனம் இங்க. அத கடவுளே, எங்க வந்து நான் மாட்டிட்டேன். சார், நீங்க இங்க வர முடியாதுன்னு சொல்லி இருக்கணும். இல்ல லக்ஷ்மண், இன்னைக்கு இங்க வரலன்னா ரொம்ப லேட் ஆயிருக்கும். எங்களோட பணம் எங்க? இன்னைக்கு எல்லா கணக்கும் வேணும். கணக்கை நான் முடிச்சுட்டேன். உன் கணக்கு உன்ன மாதிரியே பொய்யானது. ஆனந்த், நீ எங்களை இனிமே முட்டாளாக்க முடியாது. என்ன மனோகர்? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறோம், ஒரு ஹாய் கூட இல்லையா? என்ன தோணுதுன்னா, மனோகர், நீ ஏதோ பெரிய ஆளாயிட்ட போல. பெரிய ஆள் ஆனது நீதான் ஆனந்த். அதுவும் எங்க பணத்தோட திமிர்ல. என்ன எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னுட்டு? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் பாக்குற, வந்து கட்டிப்பிடி. அப்புறம் பேசலாம், கணக்கையும் பாத்துக்கலாம். என்ன பிரச்சனை? வா, வந்து கட்டிப்பிடி. இது என்ன மனோகர்? இன்னைக்கு நான் கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்லுவ. நாகமணியை வித்து கிடைச்ச காசுல எங்களோட பங்கு எங்க சொல்லு. இல்லைன்னா பாருங்க, எங்க ஐயாவை விட்டுடுங்க. விடுங்க. வேண்டாம் லக்ஷ்மண், இது தேவையில்லை. நாங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ், சகோதரன் மாதிரி. இந்த விஷயத்தை இவங்க மறந்துருக்கலாம், ஆனா நான் மறக்கல. உங்க எல்லாரையும் நான் ஏன் இங்க வரவழைச்சேன்னு தெரியுமா? இதை சொல்றதுக்கு தான். எந்த நாகமணிக்காக நீங்க இவ்வளோ தவிக்கிறீங்களோ, அந்த நாகமணியை உண்மையிலே நான் இன்னும் விற்கவே இல்லை. அது இன்னும் என்கிட்டத்தான் இருக்கு. What? நீ போய் சொல்ற. ஆனந்த், நீ மறுபடியும் எங்களை ஏமாத்த முடியாது. மனோகர், இவன் சொல்ற எதையும் நம்பாத. இவே சரியான ஃப்ராடு. ஆனந்த், நாங்க உன் வலையில திரும்ப திரும்ப விட மாட்டோம். ஒரு நேரம் இப்படி, ஒரு நேரம் அப்படி பேசுற. எங்களை பத்தி நீ என்ன நினைச்ச? நீ நாகமணியை விற்கலன்னா உங்ககிட்ட இவ்வளவு சொத்து எப்படி வந்துச்சு சொல்லு.
உனக்கு என்ன தோணுது? இது எங்க இருந்து வந்தது? உன் கதை முடிஞ்சது ஆனந்த். அது பூனம், நீ எங்க? ஐ நோ, நான் ஈவினிங் நடந்துகிட்டதை நினைச்சு நீ இன்னும் கோவமா இருக்க, ரைட்? ஆக்சுவலி உன் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. ஐம் சாரி, நான் எதுவும் யோசிக்காம ஏதோ உளறிட்டேன். இட்ஸ் ஓகே பூனம், இது சகஜம் தான். அட போப்பா, இவ்ளோ பேசுறதுல தப்பில்ல. நான் உன் இடத்துல இருந்திருந்தா எனக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருந்திருக்கும். நான் ஒரு தடவை இல்ல 5 தடவை சாரி சொல்ல வச்சிருப்பேன். இட்ஸ் ஓகே பூனம், இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. எவ்ரிதிங் இஸ் குட் பிட்வீன் us. ஓகே, சோ ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நந்தினி, நீ இங்க எப்படி வந்தன்னு சொல்லவே இல்ல. Do you know anyone here? யா, புகை வர ஆரம்பிச்சிருச்சு. அது இன்னைக்கு பௌர்ணமி நைட் இல்ல. அதான் நான் என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு காளி கோவிலுக்கு வந்து பூஜை பண்ணலாம்னு. அப்படியா நந்தினி? நீ இவ்ளோ நாள் லண்டன்ல இருந்துட்டு வந்திருக்க, ஆனா இந்த பூஜை, புனஸ்காரம், கோவில் sounds bit odd, right? பூனம், நீ என்ன இப்படி பேசுற? லண்டன்ல பூஜை பண்ண மாட்டாங்கன்னு யார் சொன்னா? இது நீ தானே சொல்லணும். லண்டன்ல இருந்து நீ தான் வந்திருக்க, நான் இல்ல. I know, you're right. I mean, London, Puja, yes. Anyways, அதெல்லாம் விடு. Now that you are in my city, அதனால உனக்கு நாங்க எப்படி பார்ட்டி பண்ணுவோம்னு காட்டுறேன். Oh no. இப்ப நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டேன்? என்ன யோசிக்கிற? பார்ட்டி பண்ணத்தான் கூப்பிடுற, எக்ஸாம் எழுத கூப்பிடல. பூனம், நெக்ஸ்ட் டைம். இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், எனக்கு பூஜைக்கும் போகணும். சோ இன்னொரு நாள். நோ, ஒண்ணு நீ என் கூட இன்னைக்கு பார்ட்டிக்கு வரணும், இல்லன்னா நீ என்ன மன்னிக்கலன்னு நான் நினைச்சுப்ப. அட இல்ல பூனம், அப்படி எதுவும் இல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு வாட்டி என் கூட பார்ட்டி பண்ணு, ஐ கேரண்டி நீ இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் மறந்துடுவ. ஹே சிவபெருமானே, என் கூடவே இருங்க. இங்க உனக்கு நீ யாருமே இல்ல நந்தினி. இன்சல்ட்னா என்னன்னு இப்ப நான் உனக்கு காட்டுறேன். லெட்ஸ் பே பேக் டைம் பேபி. வா நந்தினி.